திருப்பதி தேவஸ்தானத்துல சேவை செய்யும் சேவகர்கள் தங்கக்கூடிய விடுதியில கிட்டத்தட்ட 12 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று தேம்பட்டிருக்கு. இதை பார்த்த மக்கள் பீதியில உறைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல ஸ்ரீவாரி சேவை அமைப்பின் கீழே அவருக்கு சேவை செய்யறதுக்காகவே தினமும் 2000க்கும் மேற்பட்டோர் பல ஊர்கள்ல இருந்து திருப்பதிக்கு வருகை புரியுறாங்க. நாட்டோட பல ஊர்கள்ல இருந்து வந்து திருப்பதி மலையில சேவை செய்யறதுக்காகவே சேவையாளர்கள் தங்குறதுக்காக திருப்பதி மலையில ஸ்ரீவாரி சேவா சதன் அப்படிங்கிற கட்டடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அங்க சேவையாளர்களுக்கான அலுவலகம், தங்குறதுக்கான உரிய வசதிகள் இப்படி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஸ்ரீவாரி சேவா சதன் கட்டிடம் பக்கத்துல தூய்மை பணிகளை மேற்கொண்டிருக்க போது அந்த பகுதியில சுமார் 12 அடி நீளம் இருக்கிற மலைப்பாம்பு ஒண்ணு பதுங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. உடனடியா இதை பத்தி தேவஸ்தானத்தோட பாம்பு பிடி வீரர் பாஸ்கர் நாயுடுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த பாஸ்கர் நாயுடு அவர்கள் சாமர்த்தியமா அந்த மலைப்பாம்பை பிடிச்சு அங்கிருந்து எடுத்துட்டு போய் அடர்ந்த வனப்பகுதியில விட்டிருக்காரு. பக்தர்கள், சேவையாளர்கள் இப்படி தங்கும் விடுதி பக்கத்துல திடீர்னு மலைப்பாம்பு தென்பட்டதுனால சேவையாளர்கள் கடும் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போனவா